வெளியில் அமைதி, உள்ளுக்குள் புயல். உறவுகளில் உண்மை, வாழ்க்கையில் தீவிரம். இப்படிப்பட்ட விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ரகசியங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் உணர்ச்சியும் சிந்தனையும் செயலும் எல்லாம் ஆழமாக இருக்கும் ஒரு தனித்துவமான உலகம். வெளியில் பார்த்தால் அமைதியாகவும் சாதாரணமாகவும் தோன்றுவார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரும் கடல் போல எண்ணங்களும் உணர்வுகளும் கொந்தளித்து கொண்டே இருக்கும். அவர்கள் எதையும் மேலோட்டமாக பார்க்க மாட்டார்கள். மனிதர்களையும் உறவுகளையும் வாழ்க்கைகளையும் கூட ஆழமாக ஆராய்ந்து புரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள். ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கையை உயிராக நினைப்பவர்கள். அதே போல ஒருமுறை துரோகம் நடந்துவிட்டால் அந்த வழி மனதின் ஆழத்தில் கல் போல பதிந்துவிடும். இவர்களின் வாழ்க்கை என்பது மெதுவாக நகரும் நதி அல்ல. பல திருப்பங்களும் போராட்டங்களும் தன்னை கண்டு கொள்ளும் பயணங்களும் நிறைந்த ஒரு தீவிரமான பயணம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மன உலகம் என்பது சாதாரணமாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிக்கலானதும் ஆழமானதும் ஆகும். அவர்கள் சிரிப்புக்குள் கூட ஒரு மறைமுகமான சிந்தனை இருக்கும். மௌனத்திற்குள் கூட 1000 கேள்விகள் ஒளிந்திருக்கும். தங்களின் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் தாங்கிக் கொள்ளும் பழக்கம் இவர்களுக்கு அதிகம். இதனால் பல நேரங்களில் அவர்கள் கடுமையானவர்களாகவும் குளிர்ந்தவர்களாகவும் பிறருக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் உள்ளம் மிகவும் மென்மையானது. அன்பு கிடைத்தால் அதை அளவில்லாமல் பெருக்கிக் கொடுப்பவர்கள். புறக்கணிப்பு கிடைத்தால் அதையே ஆயுதமாக மாற்றி தங்களை தனிமையில் மூடி விடுபவர்கள். இவர்களின் உணர்ச்சி உலகம் என்பது ஒரு இரகசிய புத்தகம் போல. அனைவருக்கும் திறந்து விடாத புத்தகங்கள் நிறைய இருக்கும். மேலும் உறவுகள் என்றாலே விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நட்பு என்றாலும் அதில் காதை என்றாலும் குடும்பம் என்றாலும் முழுமையாக உள்ளத்தை கொடுத்துதான் உறவு வைத்துக் கொள்வார்கள். பாதி மனம் பாதி கவனம் என்ற வாழ்க்கை இவர்களுக்கு பிடிக்காது. காதலில் விழுந்தால் அந்த காதலை தங்களின் சுவாசம் போல நினைப்பார்கள். ஆனால் அதே காதலில் சந்தேகம் வந்துவிட்டால் அந்த சந்தேகம் பெரும் புயலாக மாறும். அவர்கள் விரும்பும் மனிதரிடம் முழு நேர்மைகளையும் எதிர்பார்ப்பார்கள். ஒரு சிறிய பொய் கூட இவர்களுக்கு பெரும் காயமாக மாறும். அதனால்தான் இவர்களின் உறவுகள் பெரும்பாலும் தீவிரமானதாக இருக்கும். அதிக அன்பு, அதிக கோபம், அதிக பொறுப்பு, அதிக எதிர்பார்ப்பு என எல்லாமே அதிகம் என்ற வார்த்தைக்குள் வரும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எளிதாக உயரத்திற்கு கொண்டு செல்வதில்லை. ஆனாலும் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஒரு அற்புத சக்தி இவர்களுக்குள் இயற்கையாகவே இருக்கும். தோல்வி இவர்களை உடைக்காது, மாறாக இவர்களை மேலும் தீவிரமாகவும் உறுதியானவர்களாகவும் மாற்றும். பிறர் கைவிடும் இடத்தில் இவர்கள்தான் தொடங்குவார்கள். வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள் திட்டம் போட்டு சரியான நேரத்தில் அதிரடி காட்டுவார்கள். வாழ்க்கை இவர்களுக்கு கொடுத்த காயங்களையே அவர்கள் ஆயுதமாக மாற்றிக்கொள்வார்கள். இதனால்தான் பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இருண்ட காலங்களை கடந்து பின்னர் பிரகாசமாக ஒளிரும் நட்சத்திரங்களாக மாறுவார்கள். வேலை மற்றும் சாதனை விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண முயற்சியாளர்கள் அல்ல. அவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து செய்பவர்கள். எந்த துறையில் இருந்தாலும் அதன் அடிப்படையை முழுவதும் கற்றுக்கொள்ளாமல் விடமாட்டார்கள். மேற்படப்பு அறிவு இவர்களுக்கு திருப்தி தராது. ஆழமாக அறிந்து அதில் வல்லவராக மாற வேண்டும் என்பதே இவர்களின் மனநிலை. பணம் என்பது இவர்களுக்கு வெறும் வசதி அல்ல. அது பாதுகாப்பு, அதிகாரம், சுயமரியாதை என்ற 3 விஷயங்களின் அடையாளமாக இருக்கும். அதனால்தான் பணம் சம்பாதிப்பதில் அவர்கள் புத்திசாலித்தனமாகவும் சில நேரங்களில் ரகசியமாகவும் செயல்படுவார்கள். சாதனை என்பது இவர்களுக்கு வெளிப்படுத்தும் விஷயம் அல்ல. உள்ளுக்குள் மகிழ்ந்து அடுத்த கட்டத்திற்கு நகரும் ஒரு பயணம். அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களின் குணங்களின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர்கள் மிகுந்த நல்லவர்களாகவும் மிகுந்த கடுமையானவர்களாகவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். ஒருவருக்கு உதவ வேண்டும் என்றால் எல்லையை தாண்டியும் செய்வார்கள். அதே நேரத்தில் துரோகம் செய்தவரிடம் இரக்கம் காட்ட மாட்டார்கள். மன்னிப்பு கொடுப்பார்கள், ஆனால் மறப்பார்கள் என்று இல்லை. இதனால்தான் இவர்களை புரிந்து கொள்வது பலருக்கு கடினமாக இருக்கும். வெளியில் கடின முகம், உள்ளே மென்மையான மனம். இந்த இரட்டைத்தன்மையே இவர்களின் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் சிக்கலாகவும் மாற்றுகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சாதாரணமாக வாழ விரும்புவதில்லை. அவர்கள் வாழ்க்கையை ஒரு போர்க்களமாகவும் ஒரு பயணமாகவும் ஒரு தேடலாகவும் பார்க்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் தங்களின் மனசாட்சி சொல்வதையே கடைசியாக ஏற்றுக்கொள்வார்கள். வெளி உலகம் அவர்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் தங்களை தாங்களே புரிந்து கொள்ள முயற்சிப்பதே இவர்களின் பெரிய சாதனை. வாழ்க்கை இவர்களை உடைத்தாலும் அவர்கள் உடைந்து போக மாட்டார்கள். உடைந்த துண்டுகளுடைய புதிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்பது தோல்வியில் அழிந்தவர்கள் அல்ல, தோல்வியிலிருந்து பிறந்தவர்கள். அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் ஏற்றங்கள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய முதலீடுகளை செய்வீர்கள். பயணங்கள் மேற்கொள்வீர்கள். திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலகட்டம் இது. பதவி உயர்வில் இருந்த தடைகள், சம்பள உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பகைகள் நீங்கும். எல்லாமே சாதகமாக நடக்கத் தொடங்கும். நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வருவது பிள்ளைகளுடன் இருக்கும் பிரச்சனைகள், பாதிப்புகளை நீங்கச் செய்யும்.
பாதம் தொடர்பான விஷயங்களில் அதீத கவனம் இருக்க வேண்டும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அமைப்புகள் உள்ளது. நீண்ட நாட்களாக உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். மரண பயங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருப்பீர்கள். மன அழுத்தம் ஏற்படும். மற்றபடி எந்தவித பெரிய பாதிப்பும் ஏற்படாது. பாசிட்டிவான நண்பர்களை, உறவுகளை வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களை பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை தரும். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது நல்ல அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும். பெரிய அளவிலான ஏற்றத்தை இந்த தை மாதத்தில் பெரும் யோகம் உண்டாகும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். வாகனங்களில் செல்லும் போதும் எதிரிகள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். தொட்ட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உண்டாகும். குறிப்பாக சுக்கிரன் பலம் பெற்று 3 மற்றும் 4 இடங்களில் பலம் பெற்று வலம் வருவதால் தாராளமான பணவரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குழந்தை பேரும் மனதுக்கு இணைந்த இன்பங்கள் உண்டாகும். புதிய பதவிகளும் அதிகாரங்களும் கிடைக்கும். செல்வம், செல்வாக்குகள் பெருகும். இந்த மாதம் வரை செவ்வாயும் பலம் பெற்று 3ஆம் இடமான உபஜய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். சகோதர வடிவில் நன்மைகள் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உதவிகள் செய்வார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் சூரியன் பலத்துடன் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படும். அரசியல் செல்வாக்குகள் கூடும். வருடக்கோள்களில் கேது பலம் பெற்று 10ஆம் இடத்தில் இருப்பதால் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். கோயில் தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செழிப்படையும். புதன் 4ஆம் வீட்டில் பலப்படுவதால் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். புதிய வேலைவாய்ப்புகள் உருவும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தாயாரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். மனைகள், நிலங்கள், புது வீடு, சொத்துக்கள் வாங்கும் பொழுது புதிய பத்திரப்பதிவுகள் கவனம் தேவை. 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் புத்திர வழியில் நஷ்டங்கள், தொல்லைகளும் வரக்கூடும். வெளிநாடு வேலை செய்பவர்களுக்கு பணி சுமை அதிகமாக காணப்படும். உடல் நலனில் கவனம் தேவை. 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரங்கள் மந்தமாக இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் தேவை. இதற்கான பரிகாரம், வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமைகளில் சோமவாரம் விரதம் இருந்த சிவபெருமானை தரிசனம் செய்து வாருங்கள். பிரதோஷ வழிபாடும் சிறப்பை தரும். அதேபோல விருச்சிக ராசிக்காரர்கள் முழு நம்பிக்கையுடன் தங்கள் பணிகளை முடிக்க முடியும். தங்கள் திறமையை வெளிப்படுத்த அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. வெற்றிக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. நிதி ரீதியாக இந்த நாள் நன்றாகவே இருக்கும். முதலீடுகள் எதிர்காலத்தை பாதுகாக்க உதவும். இந்த நேரத்தில் உங்கள் வேலைகள் சிறப்பாக நடக்கும். அதாவது விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், சாமர்த்தியம் உண்டாகும். உங்களுடைய சக்தியை நிலைநாட்டக்கூடிய காலகட்டம் இருக்கும். செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் சனியின் வீட்டில் அமர்ந்திருக்கிறது. ஆயுதப்படை வீரர்களுக்கு அங்கீகாரம், விருதுகள் கிடைக்கும். டெக்னாலஜி ஓரியன்ட் பயிற்சிகளை படிக்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும். மருத்துவராக இருப்பவர்கள், காது, மூக்கு, தொண்டை நிபுணர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும். விருச்சிகம் ராசியினருக்கு ஆற்றல் அதிகரிக்கும் நாள். ஒரு விஷயத்தை செய்தே முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பீர்கள். நிறைய பேருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உட்கார்வதற்கு கூட நேரமில்லாத நிலை ஏற்படும். உறுதியாக நின்று கூடிய விஷயத்தை செய்து முடிக்க வெற்றி காணும் யோகம் உண்டாகும். புதன் பகவான் ராசி லக்கணத்திற்கும் அஷ்டமத்திற்கும் லாபஸ்தானத்திற்குமான அதிபதியான புதன் 3ஆம் இடத்திற்கு சென்று அமர்ந்திருப்பதால் பாதுகாப்பான சூழல் ஏற்படும். புதன் மறைவது கணக்கு துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நிலம், ரியல் எஸ்டேட், ஆடிட்டிங், ப்ரமோஷன் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். பெரிய வெற்றிகளை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தடையில்லாமல் ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் அபிவிருத்தி ஏற்படும். புதிய முயற்சிகள் கேரூடும். லாபமும் சந்தோஷமும் உண்டாகும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சிகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது. மன அழுத்தம் நீங்கும். சுபவிரய பிராப்தம் உண்டாகும். வயிறு, அலர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கும். மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். விருச்சிகம் ராசினுக்கு பெரிய வெற்றிகள் ஏற்படும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது, படிப்பது பெரிய வெற்றிகளை கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 85% நன்றாகவே இருக்கும். வாராகி அம்மன் வழிபாடு வாழ்க்கையில் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதம் முழுவதும் குரு வக்கரமாக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் நிறைய பலகமான கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. 3ஆம் இடம் என்பது ஆற்றல். உங்களை பற்றி பேசுவது, உங்களுடைய எண்ணங்கள், வண்டி வாகனங்கள், மற்றவர்கள் உங்களை பற்றி கோல் சொல்வது, விற்பனை சம்பந்தப்பட்ட திறமை போன்றவை அருமையாக இருக்கும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், மீடியா, கம்யூனிகேஷன், நெட்வொர்க், காது, மூக்கு, தொண்டை, மருத்துவர் போன்ற அனைத்து தொழில்களிலும் அற்புதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். இந்த காலகட்டத்தில் காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, கைகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விருச்சிகம் ராசி
ராசிக்காரர்களுக்கு இதுவரை நடக்காத பல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். முடிந்தளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குரு வக்கரமாக இருப்பதால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளை முடித்துக் கொள்வதும் நல்லது. இல்லை என்றால் பல்வேறு சிக்கல்களில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எதுவாக இருந்தாலும் சிறிது பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்லது. பெரிய ஏற்றம் பெரிய வெற்றிகளை தரும் காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். நல்ல இடமாற்றம் தொழில் மாற்றம் மனமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதும் நன்மைகளை பயக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் ஏற்றமும் உங்களுக்கு 75% நன்றாக இருக்கும். ஆதிகேசவர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி. அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே ரகசியங்களை பாதுகாக்க தெரிந்தவர்கள். தங்கள் வாழ்க்கையை எல்லோருக்கும் வெளிப்படையாக சொல்லிவிடும் பழக்கம் இவர்களுக்கு இல்லை. யார் என்ன பேசுகிறார், யார் என்ன எதை மறைக்கிறார், யார் உண்மையாக இருக்கிறார் என்பதை கூட இவர்களின் பார்வை எளிதாக கண்டுபிடித்துவிடும். அதனால்தான் இவர்கள் அதிகம் பேசாமல் அதிகம் கவனித்து மனதுக்குள் பதிந்து வைத்துக் கொள்வார்கள். ஒருவரின் வார்த்தையை விட அவரின் செயலை அதிகமாக மதிப்பிடுவார்கள். இந்த குணம் காரணமாக வேலை இடங்களிலும் குடும்பத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் இவர்களை ஆழமான மனிதர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த ரகசியமான இயல்பு சில நேரங்களில் இவர்களை தனிமைக்குள் தள்ளும். ஏனென்றால் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் சுமந்து கொண்டே இருப்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் கோபம் எளிதில் தெரியும் வகையில் இருக்காது. அது உள்ளுக்குள் மெதுவாக கொதிக்கும் நெருப்பை போல இருக்கும். ஒருவரால் ஏற்பட்ட அவமானம் அல்லது துரோகம் உடனடியாக வெளிப்படாது. ஆனால் அந்த நினைவு அவர்களின் மனதுக்குள் நீண்ட காலம் இருக்கும். பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு இயல்பாக வரும். ஆனால் அது வெளிப்படையான சண்டையாக இருக்காது. மௌனமாக திட்டமிட்டதாகவும் இருக்கும். அதே சமயம் உண்மையான மன்னிப்பும் உண்மையான வருத்தமும் காண்பித்தால் அவர்கள் மனம் உருகும். வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் நீதி மற்றும் உண்மை மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பார்கள். மன்னிப்பு கொடுப்பார்கள். ஆனால் மறப்பது மிகவும் கடினம். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் பழைய நினைவுகள் ஒரு நிழல் போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். குடும்பம் என்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அது ஒரு சாதாரண அமைப்பு அல்ல. அது அவர்களின் அடையாளம். பெற்றோரின் கஷ்டங்களையும் குடும்பத்தின் தேவைகளையும் அவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள். சிறு வயதிலிருந்தே பொறுப்பு உணர்வு இவர்களுக்குள் இயல்பாக வளர்ந்துவிடும். குடும்பத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் அதை தங்களுடைய பிரச்சனை போலவே நினைப்பார்கள். சொந்தங்கள் உறவுகள் பாரம்பரியம் ஆகியவற்றை மதிப்பவர்கள். வெளியில் எவ்வளவு சுதந்திரமாக நடந்தாலும் வீட்டின் வாசல் தாண்டியதும் ஒரு பொறுப்பான மனிதராக மாறுவார்கள். இந்த குணம் காரணமாக பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தின் தூணாக மாறுவார்கள். அவர்கள் இல்லாமல் வீடு இயங்காது என்ற நிலை வரும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆன்மீகம் என்ற விஷயத்தில் வெளிப்படையாக பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை வெறும் சம்பவமாக பார்க்க மாட்டார்கள். அதற்குள் மறைந்த அர்த்தம் இருக்கிறது என்று நம்புவார்கள். கனவுகள் சின்ன சின்ன சைகைகள் மனதுக்குள் வரும் உணர்ச்சிகள் ஆகியவற்றை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்வார்கள். உள்ளுணர்வு இவர்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். எந்த முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையிலும் மனசாட்சி என்ன சொல்கிறது என்பதே முதலில் கேட்பார்கள். இந்த உள்ளுணர்வு காரணமாக பல நேரங்களில் தவறுகளை தவிர்க்க முடியும். அதே நேரத்தில் சில சமயம் அளவுக்கு அதிகமாக சந்தேகம் செய்யும் பழக்கமும் உருவாகும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சுயமரியாதை என்பது உயிர் போல. யாராவது அவமதித்தால் அதை சிரிப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மேலும் தங்கள் எல்லையை யாரும் கடக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். கூட்டத்தில் கலந்து சிரித்தாலும் மனதுக்குள் நான் யார் என்ற அடையாளத்தை இழக்க மாட்டார்கள். பிறரை போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. தங்கள் விதமாக வாழ வேண்டும் என்ற உறுதியே அதிகம். அதனால்தான் இவர்களின் நடை பேச்சு பழக்கம் எல்லாமே தனிச்சாயலுடன் இருக்கும். சிலர் இவர்களை பிடிவாதம் என்று சொல்வார்கள். சிலர் தைரியம் என்று சொல்வார்கள். உண்மையில் அது அவர்களின் தனித்துவம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறுபிறப்பு என்ற வார்த்தை மிக பொருத்தமானது. வாழ்க்கை எத்தனை முறை உடைத்தாலும் அவர்கள் அதிலிருந்து புதிய மனிதர் எழுந்து வருவார்கள். பழைய தவறுகளை அனுபவமாக மாற்றிக்கொள்வார்கள். தோல்வி துரோகம் இழப்பு ஆகியவை இவர்களை அழிக்காது. மாற்றாக அவர்களை மேலும் ஆழமான மனிதராக மாற்றும். இதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் சாதாரண மனிதராக இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் முற்றிலும் மாறிய மனிதராக தெரிந்து விடுவார்கள். இந்த மாற்றம் அவர்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு தலைமைத்துவ குணம் மறைந்திருக்கும். அவர்கள் மேடையில் நின்று சத்தமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் இருப்பதே ஒரு விதமான அதிகார உணர்வை ஏற்படுத்தும். குழுவில் இருந்தாலும் முடிவுகள் எடுக்கப்படும் இடத்தில் இவர்களின் கருத்துக்கு மதிப்புகள் கிடைக்கும். யாரையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. ஆனால் சூழ்நிலையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம். இதனால் சில நேரங்களில் அவர்கள் கடுமையானவர்களாகவும் பிடிவாதமானவர்களாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் நினைப்பது ஒன்றே. எல்லாம் சரியாக நடந்தால்
இருந்தால் போதும். இந்த கட்டுப்பாடு குணம் காரணமாகவே பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் உயர்ந்த பொறுப்புகளுக்கும் நிர்வாக பணிகளுக்கும் தானாகவே இழுத்துச் செல்லப்படுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் எதையும் மேலோட்டமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன், எப்படி, உண்மை என்ன என்ற கேள்விகள் அவர்களின் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு விஷயம் கேட்டால் அதில் உள்ள அடிப்படை கண்டுபிடிக்காமல் விடமாட்டார்கள். இதனால்தான் அவர்கள் ஆராய்ச்சி சார்ந்த வேலைகள், விசாரணை சார்ந்த துறைகள், மனவியல், மருத்துவம், சட்டம் போன்ற துறையில் சிறப்பாக விளங்குவார்கள். பிறர் சொல்வதை அப்படியே நம்பிவிடாமல் தாங்களே சோதித்து பார்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருக்கும். இந்த அறிவாற்றல் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. ஏனென்றால் அவர்கள் உலகத்தை பார்த்து மட்டும் வாழ்வதில்லை, அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் மற்றவர்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்ப்பதில்லை என்று வெளியில் சொல்லிக் கொண்டாலும் உள்ளுக்குள் அவர்கள் மரியாதையும் நேர்மையும் மிகவும் முக்கியம் என்று நினைப்பார்கள். யாராவது அவர்களை லேசாக எடுத்துக்கொண்டால் அதை அவர்கள் சிரிப்பாக மறக்க மாட்டார்கள். மரியாதை கிடைத்தால் அதைவிட அதிகம் மரியாதையை திருப்பி கொடுப்பார்கள். ஆனால் அலட்சியம் கிடைத்தால் மெதுவாக அந்த மனிதரிடமிருந்து விலகி விடுவார்கள். சண்டை போட்டு பிரிவதை விட மௌனமாக உறவை துண்டிப்பதே இவர்களின் வழி. இந்த பழக்கம் காரணமாகவே பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் விரைவான மனிதர்களை, குறைவான மனிதர்களையும் மட்டுமே நெருக்கமாக வைத்திருப்பார்கள். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எல்லோரையும் நண்பராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்குள் நண்பன் என்றால் நம்பிக்கையும் உண்மையும் இருக்க வேண்டும். வெளிப்படையாக சிரித்து பேசினாலும் மனதுக்குள் ஒருவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள பல காலம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஒருமுறை நண்பன் என்று தீர்மானித்து விட்டால் அந்த நட்பை உயிர் போல காப்பார்கள். நண்பனுக்காக பிரச்சனையில் இறங்கவும் தயங்க மாட்டார்கள். அவர்களின் நட்பு என்பது புகைப்படங்களுக்கு அல்ல, வாழ்க்கையின் கடினமான நேரங்களில் தோள் கொடுப்பதற்கானது. அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள். ஆனால் அந்த குறைவான நட்பு மிகவும் வலுவானதாக இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பொறாமை என்பது வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அது உள்ளுக்குள் நெருப்பை போல தெரியும். தங்களுக்குள் பிடித்த மனிதர் மற்றவரிடம் அதிகம் நெருக்கமாக இருந்தால் மனதில் ஒரு சங்கடம் உருவாகும். அதே போல தங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாதே மற்றவர்கள் சாதித்தால் அது அவர்களை சோர்வடைய செய்யும். ஆனால் அந்த சோர்வு அவர்களை அழிக்காது. மாறாக நானும் சாதிக்க வேண்டும் என்ற தீய மூட்டும். இந்த பொறாமை அவர்களை கீழே இழுக்கவும் மேலே தூக்கவும் அது அவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் இருக்கிறது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தால் மிகவும் பொறுமையாக இருப்பார்கள். யாராவது தவறாக பேசினாலும் உடனடியே பதிலடி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அந்த பொறுமை எல்லை தாண்டினால் அவர்கள் முற்றிலும் மாறி விடுவார்கள். அமைதியான கடல் திடீரென்று சுனாமியாக மாறுவது போல அவர்களின் கோபமும் திடீரென வெளிப்படும். இந்த மாற்றம் பலருக்குள் பயமாக இருக்கும். ஆனால் அந்த கோபத்தின் அடிப்படையில் இருக்கும் காரணம் எப்போதும் அநீதி அல்லது அவமதிப்பு தான். அவர்கள் தங்களை பாதுகாக்கத்தான் கடுமையாக மாறுகிறார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தேடுவது சுகம் மட்டுமல்ல, உண்மை. யார் உண்மையாக இருக்கிறார், யார் நடிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். அவர்களுக்கு முகமூடி மனிதர்கள் பிடிக்காது. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் வேறுபட்ட எண்ணம் வைத்திருப்பவர்களை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் தனிமையை விரும்புவார்கள். ஏனென்றால் தனிமையில்தான் உண்மையை உணர முடியும் என்று நம்புவார்கள். அவர்களின் வாழ்க்கை பாதை என்பது வெளி உலகத்திற்கான பயணம் அல்ல, உள்ளுணர்வுக்கான பயணம். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் மனதுக்குள் தனிமையை விரும்பும் மனிதர்கள். எல்லோருடனும் சிரித்து பேசினாலும் எல்லோரிடமும் தங்கள் உணர்ச்சிகளை பகிர்ந்து விட மாட்டார்கள். தனியாக இருக்கும் போதுதான் அவர்கள் தங்களை உணர்கிறார்கள், தங்களை ஆராய்கிறார்கள், தங்களை கட்டமைக்கிறார்கள். பலருக்கு தனிமை என்றால் சோகமாக தோன்றும். ஆனால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அது ஒரு பயிற்சி மைதானம் போல. அங்குதான் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சிந்தித்து எதிர்காலத்திற்கான முடிவுகளை அமைதியாக எடுத்துக்கொள்வார்கள். இதனால்தான் பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அதிகம் பேசாதவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் பெரிய திட்டங்களையும் கனவுகளையும் வைத்திருப்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் பயம் என்ற வார்த்தையை வெளியில் காட்ட மாட்டார்கள். அவர்களின் தைரியம் சத்தமாக வெளிப்படாது. ஆனால் முடிவெடுக்கும் தருணத்தில் அது தெளிவாக தெரியும். பலர் தயங்கும் விஷயங்களில் நான் செய்து பார்க்கிறேன் என்று முதலில் முன் வருவது இவர்கள்தான். வாழ்க்கையில் ஆபத்துகள் இல்லாமல் முன்னேற முடியாது என்பதை அவர்கள் மனதுக்குள் புரிந்து வைத்திருப்பார்கள். தோல்வி வந்தாலும் அதை அவமானமாக பார்க்க மாட்டார்கள். அது அனுபவம் என்று நினைப்பார்கள். இந்த ஆபத்துக்கு ஏற்கும் மனப்பான்மை காரணமாக பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண பாதையை விட கடினமான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் தங்களை நிரூபிப்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதிகம் பேசும் மனிதர்கள் அல்ல. அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். வெறுமனே சத்தம் போடுவதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. பேசுவதை விட செயலில் காட்ட வேண்டும் என்பதே இவர்களின் வாழ்க்கை விதி. இதனால் தான் பல நேரங்களில் அவர்கள் குளிர்ந்தவர்களாக தோன்றலாம். ஆனால் அவர்கள் செய்த உதவிகளை, செய்த தியாகங்களை நினைத்தால் வார்த்தைகள் தேவையில்லை என்று புரியும். அவர்களின் செயல்கள்தான் அவர்களின் அடையாளம். குறைவாக பேசினாலும் உள்ளுக்குள் அதிகமாக உணர்வார்கள்.
மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிகாரம் என்றால் பிறரை அடக்குவது அல்ல, தங்கள் வாழ்க்கையை தாங்களே கட்டுப்படுத்துவது. யாராவது தங்கள் மீது ஆட்சி செய்ய முயன்றால் அதை அவர்கள் உள்ளுக்குள் ஏற்க மாட்டார்கள். தங்களை வழிநடத்த யாராவது முயன்றால் என் வாழ்க்கை என் முடிவு என்ற எண்ணம் அவர்களுக்குள் எழும். இந்த சுயாதீன மனப்பான்மை காரணமாகவே அவர்கள் தங்கள் விதிகளை தாங்களே எழுத விரும்புகிறார்கள். அலுவலகம், குடும்பம், சமூக வாழ்க்கை என எந்த இடத்திலும் தங்களை தாழ்த்திக் கொள்வதை விரும்பாதவர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் குழந்தை பருவ அனுபவங்கள் அவர்களின் குணங்களை பெரிதும் வடிவமைக்கும். சிறுவயதில் அவர்கள் பார்த்த துன்பங்கள், கேட்ட வார்த்தைகள், அனுபவித்த அவமானங்கள் ஆகியவை அவர்களின் மனதில் ஆழமாக பதியும். அதனால்தான் பெரியவர்கள் ஆன பிறகு அவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவார்கள் அல்லது அதிகமாக கடுமையாக மாறுவார்கள். அந்த குழந்தை பருவ நினைவுகள் தான் அவர்களின் வாழ்க்கை முடிவுகளுக்கு அடிப்படையாக மாறும். சிலர் அதை பலவீனமாக மாற்றுவார்கள், சிலர் அதையே சக்தியாக மாற்றுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இரண்டாவது வகை துன்பத்தை தங்களின் சக்தியாக மாற்றும் வகை. நேர்மை என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. தாங்கள் பொய் பேசுவதை விட கசப்பான உண்மையை சொல்ல விரும்புவார்கள். அதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் கடுமையாக பேசுபவர்கள் என்று பெயர் வாங்குவார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளின் அடிப்படையில் அக்கறை இருக்கும். பொய்யான இனிமையை விட உண்மையான கடினம் நல்லது என்ற எண்ணம் இவர்களுக்குள் உள்ளுக்குள் வேரூன்றி இருக்கும். யாராவது நடித்து நட்பாக வந்தால் அதை அவர்கள் எளிதாக உணர்ந்து விடுவார்கள். இதனால்தான் அவர்கள் குறைவான மனிதர்களோடு மட்டுமே நெருக்கம் வைத்திருப்பார்கள். அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவத்தில் மரணம், மறுபிறப்பு என்ற கருத்து அடங்கியிருக்கும். பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் அடிக்கடி வரும். ஒரு கட்டத்தில் நண்பர்கள், பழக்கங்கள், வேலை, இடம் எல்லாம் மாறக்கூடும். இந்த மாற்றங்கள் வெளியில் இருந்து பார்த்தால் திடீரென நடந்தது போல தோன்றும். ஆனால் உள்ளுக்குள் அந்த மாற்றம் பல நாளாகவே உருவாகி இருக்கும். அவர்கள் பழைய தோலை கலற்றும் பாம்பு போல பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வார்கள். சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.